வணக்கம். நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வியூ பண்ணி நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறீங்க. சில பேர் ஃபோன் பண்ணி டவுட்ஸ் கேட்குறீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் யுவர் சப்போர்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட சேனலை வந்து இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் கொண்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்யூ. 100+ சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம போயிட்டோம். நேர்லி நம்ம வி ஆர் கோயிங் டு ரீச் 150 சப்ஸ்கிரைபர்ஸ் வெரி சூன். இது எல்லாருக்கும் உங்களுடைய சப்போர்ட் இல்லாம இது வந்து நடக்கல. ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் ஜோதிடன் ஞானம்ங்கிறது வரணும். அவங்க ஜாதகத்துல என்னென்ன இருக்குன்னு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் திங்ஸ் அது வி ஹாவ் டு நோ. கண்டிப்பா அந்த விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய லெவல்ல நம்மளால கணிக்க முடியல அப்படின்னாலும் கூட யூ ஹாவ் டு லுக்கிங் ஃபார் இட். ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த சேனல் நிச்சயமா சப்போர்ட் ஆயிருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் அண்ட் யுவர் சப்போர்ட். தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நிறைய இடத்துல கொண்டு போய் ரீச் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இன்னும் சேனல் இருக்கிறது தெரியல. ஸோ ரீச் அஸ் மச் யூ கேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த சேனல்ல ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது உபயோகப்படட்டும். உங்களுடைய சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கறதுக்கு தனியா என்கிட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் வாங்கி நீங்க பாருங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் வந்து டெய்லி புக் ஆகிட்டே தான் இருக்கு. சீட்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்ஸை நீங்க ஃபோன்ல நீங்க புக் பண்ணிக்கிட்டாலும் சரி, என்னோட ஆஃபீஸுக்கு டைரக்டா விருதுநகர் பீப்புள், எஸ்பெஷலா விருதுநகர் பீப்புள், நீங்க ஆஃபீஸ்க்கு டைரக்டா விசிட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆஃபீஸ் வந்து விருதுநகர்ல எங்க இருக்குங்கிறத நம்மளோட இதுல சேனல்லே இருக்கு. ஸோ யூ கேன் டைரக்ட்லி விசிட் டு அவர் ஆஃபீஸ். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஏமாளிகள் யார்? சரிங்களா? ஏமாந்து போற தன்மை யாருக்கு? ஒருத்தர் ஜாதகத்துல குரு அதிகப்படியான வலுவுல இருந்துட்டா, லக்னத்திலேயோ இல்ல லக்ன புள்ளி வந்து குருவோட சாரத்துல இருந்தாலோ, விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி இதுல இருந்துட்டாலோ உங்களுக்கு அந்த ஏமாளித்தனம் இயற்கையா வரும். விட்டு கொடுத்து போறத்தனம் போனா போதியாப்போ. கௌரவத்துக்காகவே இந்த மாதிரி ஏமாளித்தனமா ஆகுறதும் இருக்கும். குரு வலுத்த ஜாதகர் பூரா பாருங்க நிறைய ஏமாளி போட்டுற. குரு அக்ரமாயிருக்க கூடாது, அது வேற. சரிங்களா? அதெல்லாம் நிறைய விதிவிலக்கு இருக்கு. அது மாதிரி ராகு கேதுவோட சாரமும் எங்கேயும் ராகு கேதுவோட சம்பந்தப்பட்டுறக்கூடாது. ஸோ இது மாதிரி இருக்கு. குரு சுபத்துவ நிலையில் இருக்கிறார் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஏமாளித்தனம் இயற்கையாவே இருக்கும். ஸோ குரு வலுத்தவங்க கொஞ்சம் எல்லார்கிட்டையும் அவேரா இருந்துக்கோங்க. மன்னிக்கிற குணமே கடைசி ஏமாளித்தனமாக மாறிவிடக்கூடாது. ஸோ அதுக்காக அந்த பதிவு. குரு வலுத்த ஜாதகர்கள் எதுலேயுமே ஒரு விஷயத்துக்கு 2-3 டைம் ஆராய்ச்சி பார்த்து உண்மையிலே தான் அவங்க நமக்கு சொல்றாங்களாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களை ஏமாற்றுவதற்கு அதிகமான வாய்ப்பு. நன்றி. தேங்க்யூ.